ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லாயிருக்கோம். லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேங்க. வண்டி டெலிவரி எடுக்கிற மாதிரி வீடியோ. ஆஃபீஸ்க்காக ஒரு ஓன் வெஹிக்கிள் ஒன்று எடுத்தாச்சுங்க. சேலம் ஈச்சர் ஷோரூமில் எடுத்து முடிச்சுட்டு சேலம் ஏத்தாப்பூர் முத்துமலை முருகன் அவர்கிட்ட வந்தாச்சுங்க பூஜை போடுறதுக்கு. இது அப்பா கொடுத்தது. ஃபஸ்ட்டு அப்பா கிட்ட தான் வரணும்னு நானும் அவரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தோம். இங்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு பூஜை போடுறதுக்கே 3 மணி 4 மணி ஆகிடுச்சுங்க. 3 மணி ஆகிடுச்சு. மதியம் தான் வந்தோம். இங்கே வந்தாச்சு. வர்றதுக்கு முன்னாடி எடுப்போமா அப்படின்ற நிலை இருந்துச்சு. ஏன்னா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட் மணி ஓகே அப்படின்னு சரி பண்ணும்போது அடுத்து மனசு, நிறைய பேர் நிறையா மன வருத்தத்தை, வேதனை எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. ஓகே அப்படின்னு அதை தாண்டி வரும்போது புள்ள 3வது கட்டம் உடம்பு சரியில்லாமல் போய் அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தாச்சுங்க. எல்லா இடத்துலையுமே காப்பாற்றினவர் என் முத்துமலை முருகன். அவரை நான் சொல்லியே ஆகணும். எனக்கு மறுபிறவி கொடுத்தவரே என் ஆண்டவன் தான். அவர் இல்லை அப்படின்னா நான் இல்லை. உண்மையாலுமே இப்போவும் இந்த நிமிஷம் இந்த நிலையிலையும் சரிங்க, யார் இருந்தாலும் நீ ஓடிட்டே இரு அப்படின்னு சொன்னவர், என்னை ஓட வைக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். பெற்றவங்க கூட ஏதாவது ஒரு மனக்கசப்பு வரும். அவங்க கூட நம்ம பிள்ளை இப்படி பேசிருச்சுன்னு கொஞ்சம் விலகி நிற்பாங்க. ஆனால் என் அப்பா முருகன் இருக்கார் பாருங்க, நான் திட்டுவேங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. என்னடா முருகனை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. அவரை பற்றி எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு வேறு இடம் கிடைக்கல. கண்டிப்பாக அது நான் ஒரு பெரும் பாக்கியமாக நினச்சி தான் நான் இப்போ சொல்கிறேன். நான் நிறைய திட்டுவேங்க அவரை. ஆனால் அமைதியாக கேட்பார். கேட்டுட்டு உனக்கு எது சரியோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி யார் மூலியமோ எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு சொல்லிடுவார். அந்த மாதிரி தாங்க எடுத்து முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் நாங்கள் வர்ற வழியில் வாழப்பாடி வழியாக வருவோம். அங்கே ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் வர்ற வழியில் ஆஞ்சநேயர் கோவில் இருக்குங்க அந்த வாழப்பாடியில். அவர்கிட்ட ஒரு பூஜையை போட்டுட்டு அவ்வளோதாங்க வீட்டுக்கு வந்தாச்சு. இதோட இந்த விலாக் முடியுதுங்க. நன்றி, வணக்கம்.